ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். இன்னிலிருந்து நாளை மறுநாள் ஆஞ்சநேயர் ஜெயந்தி, அதாவது அனுமன் ஜெயந்தி வருகிறது. அதுக்கு வடமாலை சாத்துவாங்க. நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் இந்த மாதிரி உளுந்து வடை தான் சாத்துவாங்க. நார்த் இந்தியாவிலலாம் வேறு மாதிரி விசேஷமாக செய்வாங்க. அந்த உளுந்து வடையை நம்ம இன்றைக்கி வடமாலையை எப்படி செய்கிறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வடை இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு கோயிலில் கொண்டு போய் நீங்கள் பிரசாதமாகவும் எல்லோருக்கும் கொடுக்கலாம். சாமிக்கு சாத்திட்டு நீங்கள் பிரசாதமாக கொடுக்கும் பொழுது ரொம்பவே விசேஷமானதாக இருக்கும். நம்ம வீடுகள்லேயும் அனுமன் ஜெயந்திக்கு இதை செஞ்சு நீங்கள் படைக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப்பு உருட்டு உளுந்து தான் எடுத்திருக்கேன். நாங்கள் தோல் உளுந்தில் செய்யலான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது ஆந்திரா சைடில் திருப்பதியில் தான் அந்த கருப்பு உளுந்தில் செஞ்சு ரொம்ப விசேஷமாக அது கொண்டாடுவாங்க. இங்கே நம்ம இந்த வெறும் இந்த உருட்டு உளுந்துலே வெள்ளை உளுந்துலே நம்ம இதை அனுமன் ஜெயந்திக்கு நம்ம செய்யலாம். இதில் நம்ம ஊற வைக்கிற நேரம் மட்டும்தான் முக்கியமாக அதுவும் அதை அரைக்கிற பதமும் தான் இதில் முக்கியம். அரை மணி நேரம் தான் நல்லா அலசிட்டு அரை மணி நேரம் தான் ஊற வைக்கணும். அதுக்கு மேலே நம்ம அதை ஊற வைக்கக்கூடாது. இப்போ இதை நல்லா அலசிட்டு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சு நல்லா சல்லி வச்சு வடிகட்டி வச்சு நல்லா தண்ணியை வடிகட்டிடணும். அது 2லேருந்து 5 நிமிஷம் அதை நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். அவ்வளோதான், கெட்டியமாக அரைக்கணும். நம்ம உளுந்து வடைக்கு அரைக்கிற மாதிரி கூட நீங்கள் அரைக்கக்கூடாது. நல்லா கெட்டியாக அரைக்கணும். அப்போ தான் வடை நல்லா கிறிஸ்பாக அந்த கோயிலில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இதை நான் அலசிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு உங்களுக்கு எல்லாமே வீடியோவில் டீட்டெயில்டாக காமிக்கிறேன். நீங்கள் கருப்பு உளுந்தில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். அது ஊறுற நேரம் தான் மாறுபடும், அவ்வளோதான். இப்போ வெள்ளை உளுந்து இந்த மாதிரி நல்லா நான் ஊற வச்சு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நான் வடித்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, நல்லா இது 5 நிமிஷம் இது அப்படியே வடிகட்டிட்டு நான் அந்த நீரெல்லாம் வடிகட்டி வந்துடட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கிறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ மிக்சி ஜாரில் எப்படி சேர்த்து அரைக்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதுக்கான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும் பொழுது அதுவே நீத்து போய் நமக்கு அரைச்சி கொடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஜாரில் உப்பை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ வடிகட்டி இருக்கிற அந்த உளுந்தை இதில் நம்ம சேர்த்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ வடிகட்டி நம்மளுக்கு இருந்திருக்கு பாருங்கள். இப்போ உளுந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதுக்கு தோராயமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. டேபிள் ஸ்பூனில் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா இதிலே சேர்த்துக்கலாம். நான் தூள் பெருங்காயம் தான் சேர்க்க போகிறேன். அதனால் இதில் நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை நல்லா கெட்டியமாக அரைச்சிட்டு வந்துடுறேன். மிக்சியில் கொஞ்சம் நேரம் எடுத்து தான் பொறுமையாக தான் அரைக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி கெட்டியாக நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம கூட அரிசி மாவு சேர்த்து வடை தட்டும் பொழுதும் கரெக்டாக வரும். எண்ணெயில் பொரிஞ்சு வரும் பொழுதும் உப்பி வராமல் நல்லா மெலிசாக நல்லா வரும். அப்போ தான் கிறிஸ்பாக இருக்கும் அந்த வடை. இப்போ இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு நான் கூட சேர்த்துட்டு பெருங்காயத்தூளை இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்குறது எதுக்குன்னா அந்த வடை நல்லா பொறுன்னு வரத்துக்காக நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சேர்க்காதீங்க. நம்ம சுவாமிக்கு செய்கிறதுனால விசேஷமாக இருக்கிறதுக்காக நம்ம நெய் சேர்த்தே செய்யுங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விடுங்க. நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாம். இதை நம்மளுக்கு பிணையும் போதே தெரியும். நல்லா கெட்டியமாக இருந்தால் தான் அது தட்டுறதுக்கு நல்லா வரும். லூஸாக இருந்ததுன்னா வடை எண்ணெய் குடிக்கும், உப்பி வேற வந்துடும். அப்புறம் வடை நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், மாவோட பதம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வடை நல்லா வரும். நம்ம சேனலை இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இப்போ வடையை எப்படி தட்டுறதுன்றதை நம்ம அடுத்து பார்த்துடலாம். இப்படி இருக்க மாவு இருக்கட்டும். இப்போ பட்டர் ஷீட்டோ இல்லை வாழை இலையோ இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் எண்ணெய் கவரோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் பட்டர் ஷீட்டில் எண்ணெய் தடவிக்கிறேன். நல்லெண்ணெய் தடவிக்கோங்க, இல்லை நெய் இருந்தால் நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாதிரி பட்டர் ஷீட்டை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ மாவுகளை நம்ம உருண்டை எடுத்து பிடிச்சி நம்ம தட்ட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு வடையோட சைஸ் சின்னதாக வேணும்னா சின்ன உருண்டைகளாக கூட பிடிச்சிக்கலாம். இப்போ நான் எடுத்த மாவுக்கு கரெக்டாக 7 வடை வந்தது. இந்த சைஸ் நான் தட்டுற சைஸுக்கு
வடை வந்து மெலீஸாக தட்டணும். நீங்கள் வந்து ரொம்ப மொத்தமாகவும் தட்டிடக்கூடாது, ரொம்ப வந்து மெலீஸுனா ரொம்ப மெலிசாவும் நீங்கள் தட்டிடக்கூடாது. நம்ம எல்லடை தட்டுற மாதிரி நல்லா வந்து மெலிசாக தட்டிக்கணும். தட்டிட்டு நடுவில் ஒரு ஹோல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். இந்த வடைக்கு வந்து எண்ணெய் வந்து அடுப்பில் வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாகவே லோவில் வச்சிடணும். அடுப்பு எண்ணெயை வந்து லோவில் வச்சுட்டு அப்புறம் தான் நீங்கள் வந்து வடையை போட்டு பொரிய விடணும். வடை வந்து பொரிஞ்சு வரத்துக்கு நேரம் எடுக்கும். அது லோ ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து வரணும். போட்ட உடனே எதுவும் கரண்டி போட்டு எதையும் போட்டு திருப்பாதீங்க, அதுவே மேலே எழும்பி இப்படி வந்துடும். திருப்பி அடுத்த வடையும் நீங்கள் தட்டிட்டு அது கூடவே போட்டுக்கலாம். இப்போ இந்த வடைகளை நீங்கள் திருப்பி விடலாம். ஃபஸ்ட்டு போட்ட வடையை திருப்பி விடலாம். நான் முன்னமே சொன்ன மாதிரி தான் ஸ்டவ் மட்டும் லோலே வச்சுடுங்க. இந்த வடைகளை வந்து எதையும் போட்டு கரண்டியை போட்டு திருப்பிக்கிட்டே இருக்காதீங்க. அப்படியே இது மேலே எழும்பி வரும்பொழுது மட்டும் திருப்பி விடுங்க. இதே மாதிரி எல்லா வடைகளையும் நீங்கள் இப்போ இந்த எண்ணெயில் 3 வடை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த சைஸுக்கு நல்லா இந்த மாதிரி தெளிஞ்சு வந்துடுது பாருங்கள். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அது அப்படியே லோ ஃப்ளேம்லே வெந்து வரணும். அப்போ தான் வடை வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நிறம் மாறி அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினோடனே நீங்கள் வடையை எடுத்துடலாம். இதே மாதிரி இந்த அனுமன் ஜெயந்திக்கு நீங்களும் இதே மாதிரி சாமிக்கு பிரசாதமாக வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். கோயிலில் கொடுக்குறதா இருந்தால் இன்னும் நீங்கள் வடை சைஸை கூட சின்னதாக செஞ்சுட்டு அழகாக நூலில் கோத்து கொண்டு போய் ஆஞ்சநேயருக்கு சாத்துங்க. ரொம்பவே விசேஷமானதும் கூட. ஆஞ்சநேயர் ரொம்பவே சக்தி வாய்ந்த சுவாமி. பிள்ளைகளுக்கு படிப்புக்கெல்லாம் ஆஞ்சநேயரை வணங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே ஒரு பலன் கிடைக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.